மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு டுடே சனா. இன்னைக்கு நம்ம அகைன் ஒரு புது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை ஆன் பார்க்க போறோம். ஓகேவா? சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு தெரியும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். சில ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் என் கலெக்ஷன்ஸ்ல வந்துச்சு. ஸோ அது நம்ம வந்து சேர்ந்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா? லைக் மார்ஸோட ஃபவுண்டேஷன்ஸ் எனக்கு வந்து ஒரு 4 ஷேட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதில் ஸ்வாஷஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் எவர் மேக் ப்ராடக்ட், அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அண்ட் ஸ்டேஸ்ல இருந்து பிளஸ் எங்கிட்ட வந்து இந்த காசாரெக்ஸோட ஸ்னெயில் மியூசின் க்ரீம் எங்கிட்ட வந்து இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அண்ட் ட்ரீம் கம் ட்ரூ லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் எங்கிட்ட இருக்குது, இது நம்ம போட்டு பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோ. அண்ட் கைஸ், நான் வந்து இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா 15K வந்து ரீச் ஆயிருந்தேன். ஸோ நான் அங்க ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ தனித்தனியா கொடுக்காம சேர்த்தே கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ எனக்கு ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு செகண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப சாப்பிட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லெனேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து வெரி வேரியன்ட்ல இருந்து வருது. கூடவே ஒரு குட்டி கியூட்டான ஒரு ஸ்பேச்சுலாவும் கொடுக்குறாங்க. சோ 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 கியூட். அது வந்து எனக்கு தெரியாது இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? இது நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இவ்வளவுதான் தீர்ந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் லைக் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஆக்சுவலி எனக்கு மேக்ரோன்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பிஆர் மாதிரி. அவங்களோட ஆனிவர்சரி ஒன்று வந்துச்சா, ஸோ அதை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்மிங் டு த ப்ராடக்ட், it actually moisturizes like my என்ன சொல்றது வாசலின். இது வந்து என்னோட லிப்ஸ்ல இருக்கிற மாய்ஸ்சரை வெளியில போகாம பாத்துக்குது, which is a good thing. பட் நம்ம வாசலினை விடைக்கும் இது வந்து என்ன நல்லா ஸ்மூத் அண்ட் பட்டரியா இருக்குது. உங்க லிப்ஸ்ல ஹெவியா ஃபீல் ஆகல, பட் ஸ்டில் இருக்குது ஏதோ ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒர்த் த பிரைஸ். பிகாஸ் இது வந்து பெரிய டப்பு, லைஃப் லாங் வரைக்கும் எனக்கு இது வரும். இதை வந்து நைட் மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா. ஐ ரியலி லைக் திஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் லக்ஸரி லிப் மாஸ்க் அண்ட் ஐம் இன் லவ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா காசாரெக்ஸோட ஸ்னெயில் மியூசின் சீரம் பார்க்கலாம். ஓகேவா? இதை நான் வந்து கல்ட்ல இருந்தா வாங்கியிருந்தேன். ஹாஃப் த பிரைஸ்ல வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. நான் அவங்களோட ஸ்னெயில் மியூசின் சீரம் தான் வாங்கலாம்னு நினைச்சேன். பட் அது வந்து எனக்கு ஆல்ரெடி எங்கிட்ட டெர்மா கூட ஸ்னெயில் மியூசின்லாம் இருந்ததுனால சரி வாங்க, நான் க்ரீம் வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வரைக்கும் இது வந்து ரேட்டு கம்மி, அதனால நான் வந்து வாங்கினேன். திஸ் இஸ் த பேக்கேஜிங் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகேவா? ஒரு நாள் தான் நான் வந்து யூஸ் பண்ணினேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஐ டோன்ட் திங்க் யூ வில் லைக் திஸ். பட் என்ன விஷயம் தெரியுமா, நீங்க போட்டு பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சுத்தமா ஸ்டிக்கியா ஃபீல் ஆகாது உங்க ஃபேஸ்ல இது. பிகாஸ் டெர்மாகோவோட அந்த ஸ்னெயில் மியூசின் சீரமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கியா ஃபீல் ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு ஆகுது. பட் இது பிளெண்ட் ஆனோன்னு அப்படி மெல்ட் ஆயிடுது உங்களோட ஸ்கின்ல. சுத்தமா எந்த ஹெவியாவும் ஃபீல் ஆகல, ஸ்டிக்கியாவும் ஃபீல் ஆகல. ஸோ ஐ கெட் த ஹைப். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், நீங்க வந்து ரொம்ப ஹியூமிடான பிளேசஸ்ல இருக்கிறீங்கன்னா திஸ் மை நாட் ஒர்க் ஃபார் யூ. பிகாஸ் இது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணது இதுல. ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி பட் லுக்லாம் பிடிக்காது. பட் ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு வந்து என்னோட ஸ்கின் எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைஸ்டா இருக்குதோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்லது. ஸோ ஐ ரியலி லைக் இட். அண்ட் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு என் ஃபேஸை மாய்ஸ்சரைஸும் பண்ணுது. ஸோ ஐ கெட் த ஹைப். பட் ஸ்டில் ஃபுல் ப்ரைஸ்க்கு வாங்குறதுன்னா வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், உங்ககிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னா. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு லிப் கிளாஸ் வாங்குறேன்ட்டு ஒரு லிப் பிளம்பர் கிளாஸ் வாங்கிட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து வர அவங்களோட பவுட் பாம். இதோட ஷேட் வந்து பீச்சி ஷேட் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது எந்த ஆங்கிள் பார்த்தா அவங்களுக்கு பீச்சியா தெரியுதுன்னு தெரியல. இட்ஸ் பியோர் பிங்க். ஓகேவா? பார்பி பிங்க். அண்ட் நான் வந்து ஒரு 2 days இதை போட்டு பார்த்து ஐ ட்ரைடு டு மேக் இட் ஒர்க். பட் இது அந்த மாதிரி தான் கொஞ்சம் திக் அண்ட் கூயியா இருக்குது. நான் வந்து இது ஆக்சுவலி பிளம்பர் தெரிஞ்சா வாங்கியிருக்க மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் மை லிப்ஸ் எனி பிகர். ஆல்ரெடி கரெக்டான சைஸ்ல தான் எனக்கு வந்து என் லிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது நான் பிளம்பர் தெரிஞ்சா வாங்கியிருக்க மாட்டேன். பட் இது வந்து நல்ல ஒரு மின்ட் கூலிங் சென்சேஷன் கொடுக்குது. உங்களுக்கு எரியலை, சுத்தமா எரியலை. ஸோ அதனால லிப்ஸை பெருசும் ஆக்கல. ஓகேவா? ஸோ இது கிமிக்குன்னு சொல்றதை விட ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட் தான் நான் வந்து சொல்லுவேன் உங்க கலெக்ஷன்ல. லுக் அட் த கலர், சோ அக்லி. பட் எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த மின்ட் கூலிங் சென்சேஷன் வரும்னு சொன்னேன்ல. ஸோ இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா காத்து படும் போதும் சரி, அந்த தண்ணி ஏதாவது குடிக்கும் போதும் சரி, இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் தண்ணி எல்லாம் குடிச்ச ஃபீல் வருது லிப்ஸ்ல எல்லாம். ஸோ அதுக்கு நல்லா இருக்குது. பட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேக்கப்க்கு ஸ்டார்ட் ஆயிடலாம். ஸ்கின் கேர்லாம் இவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைமர். இது வந்து ஒரு இலுமினேட்டிங் பிரைமர். ஓகேவா? இது வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து வர அவங்களோட போட்டோ ஃபோக்கஸ் ஃபேஸ் பிரைமர். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஸ்லைட் டிண்ட். சரிதான், இட் ஹேஸ் அ ஸ்லைட் டிண்ட். ஐ டோன்ட் நோ வை. அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் கிரீம் மாதிரி. ஓகேவா? எனக்கு வந்து நல்ல அஃபோர்டபுளான ரேட்ல இருக்கிறதெல்லாம் ஓகே, ஓரளவுங்க ட்ரை பண்ணியாச்சு. நம்ம மிட் ரேஞ்ச்ல இருந்து ட்ரை பண்ணலாம்னா ஐ காட் திஸ் ஒன். ஓகே, இதெல்லாம் வந்து நைட்டு போட்டு பார்த்தேன். நைட்டு போடும்போது எனக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பார்ட்டிகிள்ஸும் தெரியல. எப்பவுமே நான் எந்த ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கிரீம் டியூப்ஸ் போட்டாலுமே என்னோட ஃபேஸ்ல எனக்கு பார்ட்டிகிள்ஸ் தெரியலனாலும் என்னோட கையில நிறைய தெரியும். பட் திஸ் ஒன் கையிலயுமே எனக்கு அந்த என்ன சொல்றது சின்ன 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 ஸ்பெக்ஸா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து மொத்தமாவே அந்த அப்படி ஷைன் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஃபேஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் என்னோட இதுலயும் இருக்குது. ஐ நோ திஸ் இஸ் நாட் நேச்சுரல். என் கண்ணுக்கு வந்து அது புரியுது, நேச்சுரலா இல்ல, இது வந்து கண்டிப்பா ஏதோ இருக்குதுன்னு புரியுது. பட் எனக்கு வந்து எந்த ஒரு கிளிட்டர் பார்ட்டிகல்ஸுமே தெரியல. ஐ திங்க் வி ஹேவ் அ வின்னர் திஸ் டைம். ஓகே, கமிங் டு த ஃபவுண்டேஷன். சொன்ன மாதிரி மார்ஸ் வந்து ரீசெண்டா அவங்களோட ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன்ல டீப்பர் ஷேட்ஸ் வந்து இறக்கிருந்தாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு அவங்க வந்து ஒரு 4 ஷேட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. 4, 5, 6, 7. I have 6 and 7 இப்போ பக்கத்துல வச்சிருக்கேன். ஓகே, so let's do a swatch test. This is 06. ஓகே, இந்த ரெண்டுத்துக்குமே ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். இதுக்கு இடைப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நான் ஏன் இதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் வந்து இதை ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின். ஆனா ஸோ எனக்கு எப்படி இருக்கும் பார்க்கணும்னு எனக்கு வந்து நான் வந்து நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா கடவுள் வந்து அவங்க மார்க்ஸ் கிட்டே சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் PR, நாட் ஸ்பான்சர்ட். சரியா? ஸ்பான்சர்ட்னா உங்களுக்கு இங்க மேல ஒண்ணு வரும் நல்லா பெரிய கொட்டை இடத்துல ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி வரலன்னா இட் இஸ் நாட் ஸ்பான்சர்ட். புரியுதா? அந்த ஒரு ஒன் பம்ப் எடுத்திருக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு ஃபுல் கவரேஜ். மார்ஸ் வந்து ஃபுல் கவரேஜ்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஃபுல் கவரேஜ் தான் அர்த்தம். ஸோ ஐம் டேக்கிங் மை ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ். ஓகே, ஒரு டீசென்ட் மேட்ச் தான் இது. ஆக்சுவலி நாட் அ பேட் மேட்ச். லைட்டா கொஞ்சம் எல்லோ ஜாஸ்தியா இருக்குது. பட் தட் இஸ் ஃபிக்ஸபிள் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்ல. பட் இது வந்து எனக்கு யூஸ்வலா கொஞ்சம் லிக்யூடியா இருக்கிற ஃபவுண்டேஷன் பிடிக்கும். திஸ் அ பிட் திக். ஸோ எனக்கு ப்ரஷ்ல வந்து ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இட் இஸ் ஃப்ளாலெஸ். தெரியுதா? என்னோட ஷைன் அது வந்து குறைக்கவே இல்லை. இது எந்த ஷைனையும் ஆட் பண்ணவும் இல்லை. இட்ஸ் நாட் டூயி. எக்ஸாக்டா தான் ஷைனா இருக்குது என்னோட ஃபேஸ். ஸோ இட்ஸ் லைக் மை ஸ்கின் பட் பெட்டர் இன் ஃபுல் கவரேஜ் ஃபார்முலேஷன் நினைக்கிறேன். என்னோட இதெல்லாம் வந்து நல்லாவே கவர் பண்ணிருக்குது. பட் ஸ்டில் இந்த மார்க்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கவர் பண்ணல. இன்னும் ஒரு லேயர் போனேன் அப்படின்னா ரொம்ப திக்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அப்படி விட்டுடலாம். இந்த சைடு ஸ்பஞ்ச் வச்சு பண்ணி பார்க்கலாம். பட் அந்த திக்னஸ் வந்து ரொம்ப எவிடென்டா எனக்கே ஃபீல் ஆகுது. கையில தொடும் போதே எனக்கு வந்து ரொம்ப தெரியுது. ஆக்சுவலி கைஸ், ஸ்பஞ்சை வச்சுமே அது வந்து ஃபுல் கவரேஜ் தான் கொடுத்துருக்குது. உங்களுக்கு தெரியுதா? என்னோட மார்க்ஸ் எல்லாம் ஓரளவு போக்கிடுச்சு. பட் இந்த சைடு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டா ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் எனக்கு தெரியுது ஏதோ இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஃபுல் கவரேஜ் பிளஸ் ரொம்ப கிரீமியரான ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறதுனால. பட் திஸ் சைட் இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ளாலெஸ் அண்ட் வெரி லைட் வெயிட். என்னோட எந்த டெக்ஸ்சருக்குள்ளேயே அது போய் ஒட்டிக்கல. என்னோட ட்ரை பேச்சஸ்ல போய் ஒட்டிக்கல. இங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு புது பிம்பிள் இருக்கு, அதெல்லாம் போய் ஒட்டிக்கல. ஸோ அகேன் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால எனக்கு ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும்போது இது வந்து பிரியுதான்ங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ அண்ட் எனக்கு வந்து ஈஸியா அந்த ஸ்மைல் லைன்லயும் நல்லா இதாயிரும் இந்த ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ்னா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். டோன்ட் ஹேவ் எனி கன்சீலர். ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து பிளஷ்க்கு போயிடலாமா? பிளஷ்க்கு என்கிட்ட சேம் ப்ராடக்ட்ல 2 ஷேட்ஸ் இருக்குது. இது என்ன பாத்தீங்கன்னா மேப்ளின் ஃபிட்மியோட பிளஷஸ். பிலீவ் இட் ஆர் நாட், இது வரைக்கும் நான் வந்து மேப்ளின்ல பிளஷஸ் வந்து ட்ரை பண்ணதில்ல. அவங்க எனக்குன உடனே எனக்கு வந்து என்னன்னா ஷேட் ரேஞ்சை பார்த்தோன்னா ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். பிகாஸ் ஒரே ஒரு டீப்பர் ஷேட் தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க்ஸ் பிடிச்சதுனால ஐ தாட் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். ஸோ ஐ ஹாவ் ப்ரௌட். இது வந்து லைட்டர் ஷேட் ஆஃப் பிங்க், நல்ல ஒரு பபுள் கம் பிங்க் மாதிரி. அண்ட் அகெயின் ஒரு பபுள் கம் பிங்க் தான், பட் கொஞ்சம் டீப்பரானது. இது பேஷனேட். ஸோ ப்ரஷ்ஷை நான் வந்து எடுத்து என்னோட சைட் ஆஃப் த ஃபேஸ்ல பேஷனேட்டை போட போறேன். என்னோட க்ளோவே போக்கிடுச்சு.
பட் பியூட்டிஃபுல் ஷேட். ப்ரஷ்லயும் ஸ்பஞ்ச்லயும் ஈக்குவலா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஐ லைக் த ஷேட். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் டார்க்கா இருந்த மாதிரி இருக்கு என்னோட லைக்கிங்க்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை த லைட்டர் ஷேட். கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ரௌட். ஓ நோ. நான் இது வரைக்கும் பவுடர் பிளஷஸ் அந்த மாதிரி 2 ஷேட்ஸ் ட்ரை பண்ணதே இல்லை, சரியா? ஸோ ஐ எம் பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் அட் ஹவு நேச்சுரல் இட் லுக்ஸ். சரியா? பவுடரியா தான் இருக்குது. பட் ஃபுல் ஃபேஸையும் நம்ம வந்து பவுடர் செட் பண்ணதுக்கு அப்புறம் அது மட்டும் பவுடரியா தெரியாது. பிகாஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின், நான் செட் பண்ணியே தீருவேன். ஸோ பட் லுக் அட் த கலர். ஐ திங்க் இந்த ப்ரௌட் மட்டுமே தனியா போட்டாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சட்டிலான பிளஷஸ் லுக். போட்டும் போட்டாத மாதிரியே தெரியணும்னா யூ வில் லைக் திஸ். பட் எனக்கு இதுல பிடிச்சது என்னன்னா, உங்களுக்கு அந்த பவுடரி ஃபினிஷ் கொடுத்துருக்கதே தவிர சாக்கியா இல்ல. அதுதான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த மாதிரி லைட்டர் ஷேட்ஸ் எல்லாம் வந்து சாக்கியான ஃபார்முலேஷன் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸ்ல. பட் இட் லுக்ஸ், oh my god. So next I have a bronzer. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரீலவ் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து வர சூப்பர் bronzer. ஓகேவா? இதோட ஷேட் கோபி. கோபி வந்து நான் எப்படி இருக்கும்னு தெரியாம தான் வாங்கினேன். என்கிட்ட இதுலயே இன்னொரு ஷேட் இருந்துச்சு. ஐ திங்க் தட் வாஸ் டெசர்ட். அது வந்து அப்படி என்னோட ஸ்கின் டோன்லயே இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் நாட் அ bronzer ஷேட். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஷேடு தான் கோபின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதை வாங்கியிருந்தேன். திஸ் இஸ் வெரி பிக்மெண்டட், வெரி பவுடரி. தெரியுதா? ப்ரஷ் வச்சு எடுத்த உடனே இவ்வளவு வேஸ்டா போகுது. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் கலர். நான் வந்து இன்னைக்கு பிளஷுக்கு மேல போடல. பிகாஸ் திஸ் இஸ் பிரிட்டி டார்க். நான் நார்மலா யூஸ் பண்ற மேக்கப் ரெவல்யூஷனோட அந்த மெகா பிரான்சரை விடைக்கும் இது வந்து கொஞ்சம் டீப்பரான ப்ரௌன் ஷேடா இருக்குது. பட் நல்ல வார்ம் ஷேடா இருக்குது. அது நல்லா இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் யூஸ் திஸ் ஆஃப் அ பிரான்சர். எனக்கு வந்து நார்மலா ஒரு கான்டோர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சி, நல்ல பிக்மெண்டட், சாக்கியா இருக்கும்னு நினைச்சேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து லைட்டர் ஷேடா இருக்கும் போது என் ஃபேஸ்ல வந்து சாக்கியா ஃபீல் ஆச்சு லைட்டர் ஷேடுங்கிறதுனால. பட் திஸ் ஒன் இஸ் அழகா பிளெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபவுண்டேஷனுமே எனக்கு வந்து எங்கேயுமே க்ரீஸ் ஆகல, எங்கேயுமே க்ரீஸ் ஆகல. இங்க நார்மல் எனக்கு ஆகுறதாங்க. நம்ம பேசுவோம், அது வந்து நார்மலா எனக்கு ஆகுறதா. மற்றபடி எக்ஸ்ட்ராடினரியா எதுவும் ஆகல இதுலலாம். மற்றபடி எனக்கு எங்கேயுமே க்ரீஸ் ஆகல. இந்த ஃபவுண்டேஷன் இஸ் சூப்பர். இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 379 எம்ஆர்பி. நெக்ஸ்ட் வி ஹேவ் அ காம்பேக்ட். இந்த காம்பேக்ட் தான் ஐ எம் வெரி வெரி நர்வஸ். ஏன்னா இது நான் வந்து நினைச்சது ஒரு ஷேடா இருக்கும்னு, பட் இப்போ இருக்கிறது வேற ஷேட்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட காம்பேக்ட். சரியா? மேக்கப் ரெவல்யூஷன்ல காம்பேக்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ பார்த்த உடனே சரி ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன். இதோட ஷேடு வந்து இவங்க வேற ஸ்டிக்கர்லாம் வச்சு பண்ணிடுவானுங்க. பட் ஷேடு உங்ககிட்ட நிறைய எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இருந்ததுல தான் ஒன்று டீப்பர் ஷேடு மாதிரி இருந்ததை எடுத்தேன். இதோட ஷேடு வந்து டேன். சரியா? பட் இது டேன் மாதிரி இல்லை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். நார்மலா ஒரு ப்ரௌன் ஷேட் கூட வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் நாட் ப்ரௌன். கம்மியா எடுத்தாலே நிறைய வருது. ஸோ நான் எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு என்னோட அண்டர் ஐல மட்டும் நான் இதை போடுறேன். பிகாஸ் இதுல வந்து பிங்க் இருக்குங்கிற காரணத்தினால. இது வே ரியலி குட் ஹைலைட்டிங் பவுடர். ஓ நோ, உங்களுக்கு கேமரால பிக்கப்பே ஆகலன்னு நினைக்கிறேன். பட் நிஜ வாழ்க்கையில எனக்கு வந்து கண்ணுக்கு கீழே பிளஷ் போட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து மேக்கப் இல்லாமலும் போட முடியாது, கிரே ஆயிடும். இந்த மாதிரி பவுடர்லாம் உங்களுக்கு வந்து ஷேடு கிடைக்கல அப்படின்னா வாங்கவே செய்யாதீங்க. இட்ஸ் நாட் ஆக்சுவலி இந்தியன் டேன். ஸோ நோ. நெக்ஸ்ட் வி ஹேவ் அ காஜல். திஸ் இஸ் ஃப்ரம் ஸ்டேஸ். இது வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கினதுக்கு எனக்கு ஃப்ரீ கிடைச்சிச்சு நைக்கால. ஓகே, எத்தனை ஸ்டிக்கரு! இது வந்து ஸ்டேஸ் 929. ஓ நல்லா இருக்குல்ல? ஸ்டேஸ் 929 ஆல் ஐஸ் ஆன் யூ ஸ்மட்ச் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் காஜல். இதுதான் உங்களோட அந்த காஜல். ஐ லைக் த இது பேப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாயிண்டி. கொஞ்ச நேரத்துல இதை ஸ்மட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்மட்ச் ஆகுதான்னு. பிகாஸ் ஸ்மட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரால வந்து ஸ்மட்ச் ஆகுற மாதிரி காஜல் இறக்குறாங்கன்னா தட் இஸ் நோ பாயிண்ட். ஓகே, ஐ திங்க் இதை வச்சு ஐலைனர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அட்லீஸ்ட் விங் போடுறதுக்கு. என்னால காஜல் வச்சு என்னால ஐலைனர் போட முடியாது. பிகாஸ் திக்கா இருக்கும். அந்த 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 இடமே சொல்றேன். திக்கா இருக்கும் போது எனக்கு பெருசா வந்துடும். எனக்கு ஒட்டி என்னால போட முடியாது. ஸோ எனிவே இந்த பாயிண்ட் வந்து எந்த பர்பஸும் இல்லை என்னோட ரொட்டீன்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் காய விடணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்மட்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்னு போட்டு கொஞ்சம் லாஸ்டா பார்க்கலாம். ஓகேவா? ஃபேஸ் ஃபுல்லா பவுடரா இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தேன்ல. வி ஹேவ் த ரைட் ப்ராடக்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ். இது அவங்களோட மினி வெர்ஷன். ஓகேவா? மினின்னு நினைக்கும் போது நான் வந்து இது இவ்வளவு மினியா இருக்கும்னு எதிர்பார்க்கல. என் மருந்து டப்பா கூட இதை வரைக்கும் பெருசா இருக்கும். பட்
லுக் அட் தட். இன்னொன்னு நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ பிக்சிங் ஸ்ப்ரே, இட்ஸ் அ ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் அப்படிதான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்கலாம் எப்படி ஒழுங்கா வருதா இல்லையான்னு. என்னோட பவுடரி ஃபேஸை இது வந்து கொஞ்சம் நார்மலா ஆக்குனா போதும் எனக்கு. நைஸ் அண்ட் ஈவன் ஸ்ப்ரிட்ஸ். இந்த சின்ன ஹோல்ல இருந்து இவ்வளவு நிறைய வரும் நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப பக்கத்துல வச்சு பண்ணாதீங்க. பட் ஃபார் 800 rupees இவ்வளவு சின்னது ஒர்த்தா? நம்ம ஒரு டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து மேக்கப் நிஜமாவே செட் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு. என் க்ளோவை திருப்பி கொடுத்துருச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த பவுடர் வந்து இப்போ ரொம்ப பவுடரியா இல்ல. ஆக்சுவலி நைஸ், இட்ஸ் அ நைஸ் ஃபினிஷிங் ஸ்ப்ரே. இப்போ நம்ம அந்த காஜலை ஸ்மட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் ஸ்மட்ஜஸ், பட் ஐ லவ் மை மேக்கப். எந்த கன்சீலருமே இல்லாம, எந்த ஒரு கலர் கேரக்டரும் இல்லாம, எதுவுமே ப்ராப்பரான பேஸே இல்லாம ஐ மேட் இட் ஒர்க். இன்னைக்கு நம்ம கிட்ட லிப்ஸ்டிக் இல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. பட் ஸோ லாஸ்ட் என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த லெனேஜோட ஸ்லீப்பிங் மாஸ்க் 10 out of 10 மஸ்ட் ஹவ். பட்ஜெட் இருந்துச்சுன்னா மட்டும், மற்றபடி யூஆர் நாட் மிஸ்ஸிங் அ லாட். ஓகேவா? நீங்க வந்து வேஸ்லின்லயே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுக்கும். அண்ட் இது வந்து மேக்ரூன்ல எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, தே கேவ் மீ a lot of K beauty ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கு தனியா ஒன்று போடுறேன், அதோட ஹைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு அதை பத்தி நிறைய தெரியாது. ஸோ யூ guys can help me out. நெக்ஸ்ட் அகைன் ஒரு K beauty ஸ்கின் கேர் ப்ராடக்ட் 10 out of 10. பிரைஸ் ஜாஸ்தியா? ஆமா. ஒர்த்தா? ஐ திங்க் ஸோ. பிகாஸ் எனக்கு வந்து என்னோட ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனை கூட அவ்வளோ அழகா தாங்குது. என் ஃபேஸை வந்து ட்ரை ஆக்கவே இல்லை. 10 out of 10 ரீபர்ச்சஸ். இது நான் காசு கொடுத்தா வாங்கினேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த லிப் கிளாஸ், ப்ளீஸ் டோன்ட் கெட் இட். This one, surprisingly, I think I like it because sparkles so illa, so I think it's okay. It's a 8 out of 10. Next, nama foundation, guys, 10 out of 10, guys. You should have this. உங்களுக்கு அந்த ஷேடு கிடைக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் so far they have like 0.8 வரைக்கும் இருக்குது. நான் யூஸ் பண்ணது இன்னைக்கு 0.7. ஸோ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா யூ வில் லவ் திஸ். இந்த ப்ரைஸுக்கு, ஏன்னா 500 கீழே அன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வீடியோல, 500 கீழே நல்ல ஒரு ஃபவுண்டேஷனே இல்லை அப்படின்ட்டு. திஸ் இஸ் ரியலி குட். நீங்க ஸ்பஞ்சில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெவியா ஃபீல் ஆகாது. அண்ட் நல்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரதுனால இது வந்து நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் டெஸ்ட் பண்ணிருக்கேன், மறந்தே போச்சு. ஓகே, லெட்ஸ் see if it transfers. ஓகே, நார்மலா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா டிஷ்யூல அப்படி வந்துடும். கையில நீங்க இப்படி ஒத்துட்டீங்கலாம் கூட வந்துடும். பரவாயில்ல, ஐ திங்க் அந்த பவுடர் மட்டும் தான் வந்திருக்குது. அந்த பவுடர் மட்டும்தான் வருது. நம்ம அந்த இதை வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பவுடர் வருது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ செட்டிங் ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரான்சர், இட்ஸ் 10 out of 10. பட்ஜெட்ல இருக்கிறதுல நல்ல இது. நீங்க மிந்த்ரால வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அந்த பவுடர் அகேன். நான் இந்த பவுடர் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஐ வாஸ் பிளானிங் டு டூ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் ரெவல்யூஷன். அதனால தான் நான் வந்து நம்ம கிட்ட பவுடர் இல்லையே அப்படின்னு நான் வந்து வாங்கினேன். இட்ஸ் நாட் குட். அண்டர்டோன் ரொம்ப மோசம் அண்ட் இட்ஸ் வெரி ஹெவி. நெக்ஸ்ட் இந்த பிளஷஸ், இட்ஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசஸ் மீ. இப்படி சொல்றது நிஜமாவே நல்லா இருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு அந்த மேட் லுக் பிடிக்காது அப்படின்னா யூ மைட் நாட் லைக் திஸ். பட் அதுக்கு மேல நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் அடிச்சிங்க அந்த அது மாதிரினா இட்ஸ் ஆக்சுவலி ரியலி ரியலி நேச்சுரல். நிஜமா ஐ ரியலி லைக் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காஜல், ஐ திங்க் யூ கேன் ஸ்கிப் ஆன் இட். நிறைய நல்ல காஜல்ஸ் இருக்குது. பிளஸ் இது ஸ்மட்ஜும் ஆகுது. ஸோ ஏன் இந்த ஃபிக்ஸ் பிளஸ் என்ன கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். பிகாஸ் இது வந்து மேக்கப்பை டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆக்கல. என்னோட ஃபேஸ் நல்லா ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்கே தவிர இது வந்து வேற எதுவுமே பண்ண மாதிரி இல்லை. ஸோ ஃபார் 800 rupees, எல்லாத்த லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நான் வேற என்ன ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து மறுபடியும் நெக்ஸ்ட் ஷாப்பிங் ஸ்ப்ரீயை நான் வந்து ஆரம்பிப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறது வரைக்கும் டாடா.